வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவத்தில் முதல் பாடலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாடலின் தலைப்பு எதனாலே 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 பல வண்ண வானவில் எதனாலே. வானவில் இருக்கு இல்லையா, வானத்தில் தோன்றுகிற வானவில், அது எதனாலே தோன்றுகிறது. விண்மீன் ஒளிர்வது எதனாலே. விண்மீன்னா என்னது? நட்சத்திரங்கள் எப்படி அது ஒளிர்கின்றன, அது எதனாலே ஒளிர்கின்றது. ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே. ரோஜாப்பூ பார்த்துருக்கீங்களா? சிவப்பாக இருக்கிறல, அந்த சிவப்பு ரோஜாப்பூ எப்படி சிவந்தது. இலைகள் உதிர்வது எதனாலே. மரத்தில் உள்ள இலைகள் என்னது, காய்ந்து அல்லது நல்ல முற்றிய இலைகள் உதிர்ந்து விடுகின்றன, அது எதனாலே. மின்மினி மின்னுவது எதனாலே. மின்மினின்னா என்னது? மின்மினி பூச்சி, அந்த மின்மினி பூச்சி மின்னுவது எதனாலே. பறவைகள் பறப்பது எதனாலே. பறவைகள்லாம் பறந்து போகின்றன வானத்தில் நோக்கி, அது எதனாலே. மின்னல் மின்னுவது எதனாலே. இடி இடித்து மழை பெய்யும் பொழுது என்னது, ஒரு மின்னல் ஒளி வருது இல்லையா வானத்திலிருந்து, அது எதனாலே. மேகம் கருப்பது எதனாலே. மேகம் வெண்மையாக இருக்கிற அந்த மேகம் கருப்பாக விடுகிறது, அது எதனாலே. கடலில் அலைகள் எதனாலே. கடலில் எப்போதும் அலை அடித்து கொண்டே இருக்கிறது அல்லவா, அது எதனாலே. அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாக நாம் அதனாலே. அறிஞன் யாரு? எல்லாவற்றையும் அறிந்தவன் தான் அறிஞன். அதாவது நம் இயற்கையில் நம்ம நிகழ்வுகளை கண்டறிந்து அது புதுமையாக்கி செயற்கையாக்கி புதுமையாக படைப்பவன் தான் அறிஞன். இதற்குரிய விளக்கம் கீழே கொடுக்கிறேன். நன்றி மாணவ செல்வங்களே.